இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து முருகனை பற்றி பார்க்க போகிறோம் சரியா. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் முருகன் என்றால் அழகு என்று பொருள் சரியா. முருகன் என்றால் அழகு என்று பொருள். முருகன் அழகின் வடிவமாய், அன்பின் உருவமாய், அருளின் திருவம்சமாய், தமிழ் தெய்வமென கந்தன், வேலன், அருமுகன் என பன்முகப் பேர் கொண்ட பரம்பொருளினுடைய தத்துவங்கள் எண்ணிலடங்கா சரியா. அறத்தையும் ஆற்றலையும் வெற்றியையும் வழங்கும் அவனது பொன்மொழிகள் நமக்கு வந்து வழிகாட்டியாக இருக்கின்றன. நம்ம வந்து எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் முருகனுடைய பொன்மொழிகளை நம்ம பார்த்தோமா இல்லாட்டி கேட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம வந்துடுவோம் சரியா. அதில் ஒரு சில பொன்மொழிகளை வந்து பார்ப்போம் சரியா. விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அப்பன் முருகன் என்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை சரியா. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணை இல்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் நான் துணையாக வருவேன். உனக்கு நல்லதே நடக்கும். அன்பே சிவம், அன்பே முருகன். முருகன் நாமம் முக்திக்கு வித்து. முருகன் அருளால் முடியாதது என்று எதுவும் இல்லை. கந்தனை நம்பு, கவலைகளை மற. வேலன் உன்னை வழி நடத்துவான், வெற்றி நிச்சயம். முருகா நீ வர வேண்டும், நான் நினைத்த போது நீ வர வேண்டும். நீல எழில்மயில் மேலர் வேளா, உன்னையே நினைத்து உருகின்றேன். உணர்ந்திடும் அடியார் ஊம் உறைவோனே, கலியுக தெய்வமே கந்தா நீயே கருணையின் விளக்கமும், கடம்பா நீயே மாயோன், மருகா முருகா என்றே நினைத்த போது நீ வர வேண்டும். முருகா நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும், முருகா நீ வர வேண்டும்.